1 கிலோ எறா வச்சு நம்ம ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். நம்ம பிரான் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. பிரான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்தாச்சு. கடுகு நல்லா படன்னு பொரியுது இல்லையா? இதுமாரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதான் 2 பிரான் போட்டு பிசைஞ்சாலே மொத்த சோறும் கலர் வந்துரும் போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, 1 கிலோ எறா வச்சு நம்ம ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எறா தொக்கு பண்ணுவேன், வறுவல் பண்ணுவேன். இன்னைக்கு ஊறுகாய் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணி பேபி 1 கிலோ எறா வாங்கி வர சொல்லியிருந்தேன். சூப்பர் பேபி. அப்ப வந்து அப்பப்ப இது நான்வெஜ் வேணும்னா உடனே ஊறுகாய் எடுத்து சாப்பிடலாம். ஆமா, நம்ம வந்து செய்யணும்னா கஷ்டமா இருக்குல்ல, செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல தொட்டு கூட சாப்பிடலாம். சாம்பார் கிளி போட்டு சாம்பார் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சின்ன சின்ன பிரானா வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க பாருங்க, ஆனா கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம் பேபி. ரொம்ப குட்டியா தான் இருக்கு சங்கீதா. இல்ல இதுதான் இருந்தது சங்கீதா, பெரிய சைஸ் பிரானே இல்ல கடையில, அதனாலதான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். கிளீன் பண்ணதான் கொஞ்சம் லேட் ஆகும், மத்தபடி ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆமா, பிரான் சூப்பரா இருக்கு. ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்படியே தலையை ஃபுல்லாவே கிளீன் பண்ணிடணும். தலையை எல்லாமே கட் பண்ணிட்டு அப்படியே ஓடு பேபியே. யாராவது கிளீன் பண்ணதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நீயும் வரோம். ஓகே, 2 பேரா சேர்ந்து கிளீன் பண்ணதான் பண்ண முடியும். ஏன்னா வந்து குட்டி குட்டியா இருக்குல்ல, அதனால பெரிய எறானா நம்ம கடகடன்னு ஓட அப்படியே திரும்பி உருவிடலாம். ஈஸியா இருக்கும். எறா கிளீன் பண்றது இருக்கிறதுல ஈஸி, சிம்பிளா பண்ணிடலாம். ஆனா வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் எறா ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்காக. இந்த எறா கடையில பார்க்கும்போது நல்லா பெருசா இருந்த மாதிரி இருந்தது. இங்க வந்து பார்த்தா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. சங்கீதா சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. 2 பேரும் பக்கத்துல உட்காந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே எறா வாங்கி வந்தா பேபி மட்டுமே கிளீன் பண்ணிடுவாரு. ஆனா கொஞ்சம் பெருசா இருந்தா நான் மட்டுமே கிளீன் பண்ணிடுவேன். இது சங்கீதாவே துணைக்கு கூப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எறாவை நானே கிளீன் பண்ணிடுவேன், ஏன்னா கொஞ்சமா இருக்கும், பெருசா இருக்கும்ல, அதனால கிளீன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது கிளீன் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடகடன் கிளீன் பண்ணிடலாம், பேசிக்கிட்டே கடகடன் கிளீன் பண்ணிடலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எறா ஊறுகாய்லாம் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற மாதிரினா எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல. நாங்க எப்படி பண்றோம்ன்றதையும் பார்க்கலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் வந்து லெமன் ஊறுகாய், அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய், இது மாதிரி தானே ஊறுகாய் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நான்வெஜ்லயே நிறைய ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய் கூட பண்றாங்க. சிக்கன் ஊறுகாய், எறா ஊறுகாய் சொல்லிட்டு, அப்புறம் தொக்கு கருவாடு எல்லாம் இருக்குல்ல, சென்னாங்குனி கருவாடு, அதெல்லாம் வச்சு கூட ஊறுகாய் பண்றாங்க பேபி. நிறைய பேர் செய்வாங்க செய்யல. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மட்டன் உப்பு கண்டம் எல்லாம் செய்யறாங்களா. சோ நீங்க வந்து எறா ஊறுகாய்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா சொல்லுங்க. நான் கடையில வந்து பாத்துருக்கேன், சூப்பர் மார்க்கெட் போனா வச்சுக்கேன், ஊறுகாய் எறா ஊறுகாய் டப்பாலாம் வச்சிருக்காங்க. வாங்கணும்னு நினைப்பேன் நானு, ஆனா வாங்க மாட்டேன். சோ இன்னைக்கு நம்மளே செஞ்சிடலாம் சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருக்கேன். இது வந்தாலும் நம்மளே செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதுல பின்னாடி எடுத்து நான் எடுத்து தான் போடுறேன். எல்லாத்தையும் நான் எடுத்து தான் போடுவேன், எப்பவுமே அப்படியே போடவே மாட்டேன். பின்னாடி எறா கிளீன் பண்ணா பின்னாடி ஒரு சின்னதா குடலை எடுத்துட்டு தான் போடணும். பெரிய எறா நான் கத்தி வச்சு தனியா வந்து அறுத்துட்டு இருப்பேன். இதுல வந்து கையில கிள்ளனா வந்துரும். எறா ஊறுகாய் செய்யறதுக்கு சூப்பரா எறா கிளீன் பண்ணியாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மஞ்சள் பொடி போட்டு அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தேவையான அளவு மஞ்சள் பொடி. ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவி இருக்கேன், இருந்தாலும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், அது கூட கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தூள் சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமா லைட்டா. ஆமா, அந்த ஃபிளேவர் அப்படியே இறங்குறதுக்காக கொஞ்சமா சேர்த்துருக்கேன். அப்படியே மூடி போட்டுக்கலாம். சூப்பரா மசாலா போட்டாச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, புளி கொஞ்சமா எடுத்து ஊற வச்சிருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெந்தயமும் கடுகு இது வந்து வறுத்து அரைக்கணும். ஒரு 2 பூண்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உரிச்சு அதை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அப்படியே போட்டு தாளிக்கிறதுக்காக. இங்க ஒரு பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூண்டை உரிச்சு வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக இது வந்து பேஸ்ட். ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்றதுக்காக ஒரு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து அரைச்சு வச்சிருக்கேன். இது கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். சோ இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய். ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில பண்ணா நல்ல டேஸ்டா இருக்கும். சோ அதனால நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இதை வறுத்து பொடி பண்ணணும். நார்மலாவே மாங்காய் ஊறுகாய்லாம் கூட பண்ணுவாங்க. ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் எது பண்ணாலுமே கடுகும் வெந்தயமும் வறுத்து பவுடர் பண்ணி போடுவாங்க. அது ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். வாசனைக்காக. வாசனைக்காக நல்லா இருக்கும் போய். இன்னைக்கு நம்ம வந்து இதை வறுத்து அரைக்க போறோம். ஓகே. கடுகு வந்து லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சோடனே எடுத்துடலாம். கடுகு லைட்டா வெடிக்க போகுது. ஆமா, கடுகு வெடிக்குதுங்களா? நல்ல வாசனை சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெந்தயம் வரும்போது கடுகு நல்லா பட 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 படன்னு பொரியுது இல்லையா? இதுமாரி பொரிச்சு எடுத்துக்கலாம். போதும், நல்லா பொரிஞ்சிட போகுது. ஓகே. இது வந்து ஒரு வானல் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இல்லை நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன். பிரானை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லா டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50-80% வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அப்புறம் ட்ரை ஆகிடும். எண்ணெய் காயிடும். நிறைய எண்ணெய் ஊத்தி பொரிச்சாலும் தண்ணி பிடிக்கும். அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பிரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரான் அழகா அப்படியே திருப்பி பார்க்க குட்டி குட்டியா இருந்தது, பொரிச்சதுக்கு அப்புறம் பெருசு பெருசா இருக்கு. எண்ணெயில ஃப்ரை ஆகுதுல்ல. அப்படியா? எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு. எண்ணெயில பொரிச்சா பெருசு பெருசா உப்பிடுது. ஓரளவுக்கு பெருசா ஆயிடுச்சுங்களா? அது வளவளன்னு இருக்குது இல்ல, சைஸ் தெரியல. எண்ணெயில போட்டோன்னே அது ஒரு ரவுண்ட் ஷேப், பட்டன் ஷேப்புக்கு வந்துடும். ஓகே ஓகே. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தண்ணியும் பிரிஞ்சு வருது. அந்த தண்ணி லைட்டா ட்ரை ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். ஓகே. சவுண்ட் கொஞ்சம் கேட்கறது நின்னோடனே எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான், 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். நம்ம உடனே எடுத்துடலாம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான்லாம் பாருங்க சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த தண்ணி ப்ரான் வந்து பிரிஞ்சு வந்ததுல அப்படியே அது எண்ணெயில் நல்லா குக் ஆகிடுச்சு. இது வெளியே எடுத்துடலாம். ஓகே. எவ்வளோ குட்டி குட்டி ஆகிடுச்சு பாருங்க. பெருசாக இருக்குங்க. பெருசாக உப்புற மாதிரி உப்பிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். எப்பயுமே ப்ரான் அது இருக்கிற சைஸை விட சின்னதாக தான் ஆகும், பெருசாகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா ப்ரானையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இறா ஊறுகாய் வந்து ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா தெரியுது, பார்த்து வெடிச்சிட போகுது. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் வீடியோ பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்குறேன். ஒரு சில பேர் வந்து தக்காளி பழம் போட்டாங்க, ஒரு சில பேர் வந்து புளி சேர்க்குறாங்க, சேர்க்காம பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இல்லைன்னா நம்ம செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு என்னன்ட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்கலாம் சரிங்களா? ஓகே. அதான் ஒரு டைம் ட்ரை பண்ணா எப்படி வரும்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் நம்ம எது ஏத்தலாம் இறக்கலாம்ன்றத வந்து நம்ம கத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன், நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி நான்வெஜ் வச்சு ஊறுகாய்லாம் செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஊறுகாய் கூட செய்யறாங்க பேபி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பிரான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்தாச்சு. எவ்வளவு பிரான் இருந்தது பாரு, வறுத்த பிறகு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, பொரிச்சது கொஞ்சம் தான் இருக்கு. பேபி அதுக்கே பாதி நம்ம தொக்கு பண்ணிட்டு பாதி செய்யலாமான்னு கேட்டாரு. ஏன்னா ஊறுகாய் பண்றதுக்கு கொஞ்சம் நிறைய தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் செய்யணும். அதுக்கே நான் கொஞ்சமா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ நாங்க வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ பிரான் வந்து கொஞ்சமா இருக்குது. இருக்கிற வரைக்கும் போதும் போ. ஃபர்ஸ்ட் டைம் தானே ட்ரை பண்றோம். அவ்வளவுதான், எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரான் பொரிச்ச எண்ணெயில நம்ம பூண்டு உரிச்சு வச்சிருக்க இல்லையா, கட் பண்ணியிருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். ஓகே. இந்த பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே வறுத்துக்கலாம். சூப்பரா பூண்டு வந்து பாத்தீங்கன்னா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சிருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் நிறைய இருக்குன்னு நினைச்சிட்டு நிறைய செஞ்சேன். இடத்துல பார்த்தா நமக்கு பூண்டு ஊறுகாய் தான் வரும் போல, இறா ஊறுகாய் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, பூண்டு தான் நிறைய இருக்குல்ல. பூண்டு ஊறுகாய் செம்ம டேஸ்டா இருக்கும். பூண்டு ஊறுகாய் சாப்பிடுவோம்ல நம்ம. ஆமா, எனக்கு பூண்டு ஊறுகாய் பிடிக்கும். ஒரு 2 கிலோ பூண்டு வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம்.
இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஓகே. தேவையான கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் பேபி. ஆனால் இது காரம் இருக்காது, கலர் தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்கிறது. காஷ்மீரி சில்லி பவுடர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ல சேர்த்துருக்கோம். ஆனால் இந்த மசாலாவுக்கு நம்ம இது வரைக்கும் உப்பே போடலை இல்லையா? கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஓகே. ஊறுகானாலே கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம அளவாகவே சேர்ப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க ப்ரான்ஸ் எடுத்துடலாம். ஓகே. ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ப்ரான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேபி அப்போ ஆயில் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் போல. ஆமா, ஆயில் தான் பத்தல சங்கீதா. ஆமா, ஊறுகானா நிறைய எண்ணெய் இருக்கணும். நான் கம்மியா எண்ணெய் ஊற்றி சமைச்சு இருக்குமே, கம்மியா எண்ணெய் நிறைய இருந்தா தான் சீக்கிரம் கெடாது. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? ஓகே. போதுமா? இது கூட நம்ம புளி கரைச்சல் வந்து சேர்த்துடலாம். ஓகே. புளி சேர்த்துட்டு நல்லா அந்த புளி தண்ணி வந்து திக்காக வந்து கொதிக்க வச்சிடலாம். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு சங்கீதா. ஊறுகாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். புளிலாம் ஊற்றின பிறகு சூப்பராக இருக்கு. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒரு தொக்கு மாதிரி இருக்கு. பார்த்தியா? பிரான் தொக்கு அப்படியே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். கரெக்டு தானே? ஆமாம். அந்த தண்ணி இப்போ சேர்த்துருக்கோம். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகணும். நல்லா கொதிச்சு ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் பவுடர் பண்ணோம் இல்லையா வறுத்து, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். புளிலாம் நல்லா சுண்டி இங்கே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம பிரான் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இதுல வந்து வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்தா நல்லா சாஃப்டா இருக்கும், கெட்டும் போகாது. அதனால வினிகர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா. வினிகருக்கு பதிலாக நம்ம லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தான் இன்னுமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. பார்த்தியா? ரெடி ஆயிடுச்சு சங்கீதா. இப்போ கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சமா போடு சங்கீதா. ஓகே, நீ டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற. ஓகே, போதும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே. ஓகே பேபி பயந்துக்கிட்டே போதுன்றாரு. அப்படிலாம் இல்ல, அப்புறம் இது நிறைய இருந்ததுன்னா சாப்பாடு பார்த்தா கொஞ்சமா இருக்கும்ல, அதுக்காக தான். இது வந்து நம்ம சாம்பார், தயிர் சாதம், அது மாதிரி கிளி போட்டு சாம்பார்னு சைடிஷ்காக தொட்டு சாப்பிடலாம். சாதத்துலயுமே கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இட்லி தோசை செய்யும் போது அதுக்குமே தொட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். உன்னோட உண்மையான ஃபீலிங் என்னவோ சொல்லு. அதுக்கு அந்த மாதிரி வந்து தெரிஞ்சவங்க கூட கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம நார்மலா செய்யற பிரான் கிரேவி மாதிரி இருக்கு. பிசைஞ்சு பார்ப்போம். பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பிரான் போட்டு பிசைஞ்சாலே மொத்த சோறும் கலர் வந்துடும் போல இருக்கு. அதான் பேபி ஊறுகா பாரு, நான் கொஞ்சமா தான் பிசைஞ்ச, பாதி சோறுக்கு கரெக்டா இருக்கு. சரி, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே. நல்லா இருக்குங்களா? பிரான் வந்து புளிக்குது. புளிக்குதா? ஊறுகாய்னா புளிப்பா தான் பேபி இருக்கும். புளி ஊத்திருக்கல. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு. நல்லா பெஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நான் கொஞ்சமா டேஸ்ட் பார்த்தேன், கசக்கிற மாதிரி இருந்தது. கசப்பா இருக்கா சாப்பாடுல போட்டு சாப்பிடும்போது? இல்ல, எப்படின்னு வச்சுக்கேன், அந்த புளிப்பு தான் ரொம்ப அதிகமா புளிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரு எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடணும்னு எப்போ ஆசைப்பட்டோம்னா டக்குன்னு ஒரு கரண்டி எடுத்து வச்சு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. புளியெல்லாம் ஊத்தினாதான், புளி வினிகர் போட்டாதான் அது கெட்டு போகாம இருக்கும். இது வந்து ஊறுகாய்ல 1 மாசம் 2 மாசம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பேபி. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா சிறு கசப்பா இருக்குது. எனக்கு என்னமோ நான் அப்பத்துல இருந்தே சொல்றேன், கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கும்போதே கசப்பா தான் இருந்தது. சாப்பிட்டு முழுங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கசக்குது. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய சேர்த்துருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால கூட அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் அது, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க செய்றீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சமா சேர்த்துங்க. நான் வந்து இஞ்சி ஊறுகாய்லாம் செய்வோம்ல, ஆனா அந்த டேஸ்ட் தான் இருக்குல்ல. இஞ்சி ஊறுகாய் டேஸ்ட் தான் இருக்கு. ஆமா, அது அதிகமா சாப்பிட முடியாதுல்ல. ஆமா,
இது வந்து இப்படி தொட்டு சாப்பிடணும். இப்படி போட்டு சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிட்டா அது ஃபிளேவர் வந்து லைட்டா கசக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த புளிப்பு காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி யாராவது ஊறுகாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன் வித்தியாசமா. நல்லா தான் இருக்கு, சாப்பிட சூப்பரா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் அளவு குறைச்சிக்கணும். ஆமா, நான் வந்து 1 கிலோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா உரிச்சி அதை வதக்கின உடனே கம்மியாயிடுச்சு. இருந்தாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாம்பாருக்குலாம் வந்து சைடிஷா யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.